Holidays-nale, adu namma GT Holidays da. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. தற்போது நமது இணைப்பில் மூத்த பத்திரிகையாளர் திரு தராசு ஷாம் இணைந்திருக்கிறார். அவரிடம் பேசலாம். சார் வணக்கம். வணக்கம் சார், அடுத்தடுத்து நெருக்கடிகளை விஜய் சந்தித்துக் கொண்டிருக்கிறார். முன்னதாக ஜனநாயகன் பட விவகாரம், தற்போது இரண்டாவது முறையாக சிபிஐ அலுவலகத்தில் விஜய் மீண்டும் ஆஜராகி இருக்கிறார். இப்படி பாக்குறீங்க சார்? நெருக்கடியா வளர்ச்சிக்கான படியா? காரணம் எப்போதுமே பரபரப்பாக இருந்தால் அரசியல் வளர்ச்சி தான். அண்ணாமலை அவர்கள் பரபரப்பாக 3 வருடமாக இருந்தார். அவருக்கான வளர்ச்சி இருந்ததா இல்லையா? நெருக்கடியாக பார்க்கக்கூடாது. ஒரு வகையில் பார்த்தால் அரசியலுக்கு இதெல்லாம் தேவைதான். சிபிஐ விசாரணையை தைரியமாக எதிர்கொள்கிறார் விஜய், அப்படியும் பார்க்கலாம் அல்லவா? இதுல அரசியல் நோக்கம் என்பது எப்படி சந்தேகிக்கப்படுகிறது என்றால், விஜய் ஒரு விட்னஸ் தான். ஒரே ஒரு எஃப்ஐஆர் தான் இருக்கு, கரூர் டவுன் போலீஸ் எஃப்ஐஆர். சிபிஐ ரீரிஜிஸ்டர் தான் பண்ணியிருக்காங்க, புது எஃப்ஐஆர் போடல. அப்ப கரூர் டவுன் போலீஸ் எஃப்ஐஆர்ல இருந்த அதே 3 பேர் தான் இப்பவும் அக்யூஸ் லிஸ்ட்ல இருப்பாங்க. அதுல விடலாம், விடாமலும் போகலாம். விஜய் வெறும் விட்னஸ் தான். விட்னஸா சென்னையிலே விசாரிச்சிருக்கலாம், டெல்லிக்கு வரவழைக்க வேண்டிய அவசியம் இல்லை. சிபிஐ கோர்ட்ல பிராக்டிஸ் பண்ணுங்கிற முறையிலையும் நான் இதை சேர்த்து சொல்றேன். பொதுவாக விட்னஸை அலக்களிக்க கூடாது என்பதே கிரிமினல் ஜூரிஸ்ப்ரூடன்ஸ்ல, கிரிமினல் சட்ட பரிபாலனத்துல ஒரு விதி. அப்படி என்றால் விஜய் ஏன் அழைக்கிறார்கள்ங்கிற கேள்விதான். நெருக்கடி கொடுத்து கூட்டணியில் சேர்ப்பது இது ஒரு கோணமாக பார்க்கப்படுகிறது. அது எப்படி முடியும்? எத்தனை சீட்டு கொடுக்க முடியும்? அதிமுக பாரதிய ஜனதா கூட்டணியில எத்தனை சீட்டு கொடுக்க முடியும்? எங்க இடம் இருக்கு? திமுக கூட்டணியிலேயும் இடம் நெருக்கடி, அதிமுக கூட்டணியிலும் இடம் நெருக்கடி. இதுதான் உண்மை. அப்படி என்றால் நோக்கம் என்னவாக இருக்கும்? பிஜேபி எதிர்ப்பு வாக்கு வங்கி முழுமையாக திமுகவுக்கு போய்விடாமல் கொஞ்சம் விஜய்க்கு மடைமாற்றலாம், அது கூட லாபம் தானே. திமுக கூட்டணிக்கு முழுமையாக பிஜேபி எதிர்ப்பு வாக்கு வங்கி போகாமல் விஜய்க்கு அதுல ஒன்று போனால், நெல்லுக்கு இறைத்த நீர் புல்லுக்கும் பொசியுங்கிற கதையாக அப்படி போனா அது லாபம் தானே. இப்படியான ஒரு நோக்கம் இருக்கலாம். காரணம், எல்லாரும் அதிகாரிகள் தான். எல்லாருமே அவங்க யாரு நியமனம் பண்றாங்களோ அவங்களுக்கு கட்டுப்பட்டவங்க தான். அப்ப சிபிஐ டைரக்டர்னா என்ன? அவர் நியமனம்னா பிரதமர் கையில தான் இருக்கு, அது கட்டுப்பட்டவர்கள் தான். அப்படித்தான் நம்ம இதை பார்க்க முடியும். ஸ்டேட் போலீஸ் எப்படி ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு ஆதரவாக இருக்குமோ அதே போலதான் சென்ட்ரல் போலீஸ். அதை தாண்டி விஜய்க்கான பெரிய நெருக்கடியோ அல்லது அப்படியான ஒரு விஷயமாகவோ நான் ஆரம்பத்திலிருந்தே இதை பார்க்கல. அதிமுக பாரதிய ஜனதா கூட்டணிக்கு விஜய் வருவாருன்னு நான் நினைக்கவே இல்லை. சார், இப்போ நீங்க இதை நெருக்கடியா இல்ல வளர்ச்சிக்கான பாதையாக கூட இருக்கலாம் அப்படின்ற ஒரு விஷயத்தை நீங்க குறிப்பிட்டிருக்கீங்க. ஆனா பல கட்சிகள் சொல்வது விசாரணை அமைப்புகளை தவறாக பயன்படுத்தி கட்சியை வளைப்பதற்கு முயற்சி செய்கிறார்கள் அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டை பொதுவாக வைக்கிறாங்க. இப்போ தமிழக அரசியல் களத்துல இது விஜய்க்கு சாதகமாக தான் இருக்கும்னு நினைக்கிறீங்களா? அனுதாபம் கூட தானங்க செய்யும். எப்போதுமே நம்ம ஏதாவது ஒரு வகையில ஒரு அனுதாப ஓட்டு வங்கியை உருவாக்குறது நோக்கம் தானே. விஜய் எப்படி பயன்படுத்திக்கிறாருன்னு தெரியல. ஏன்னா விஜயை பொறுத்த வரைக்கும் அவர் கருத்து சொல்லாம இருக்கிறது தான் அவரோட சிறப்புன்னு நினைக்கிறாரு. அவர் திருப்பரங்குன்ற மேட்டர்லயும் கருத்து சொன்னதில்ல, ஜனநாயக மேட்டர்லயும் கருத்து சொன்னதில்ல, சிபிஐ மேட்டர்லயும் கருத்து சொன்னதில்ல. அவரு ஆக்சுவலா கருத்து சொல்லி 1 மாசம் ஆக போகுதுங்க. 1 மாசம் முடிஞ்சிருச்சு. ஈரோட்ல சொன்ன அரசியல் கருத்து தான். இந்த 1 மாசத்துல எவ்வளவு நிகழ்ச்சிகள் நடந்திருக்கும்? எதுக்கு அவர் கருத்து சொல்லி இருக்காரு? அது அவரோட பாணியாவே அதை கடைபிடிக்கிறாரு. அதனாலதான் நம்மளால இதை யூகிக்க முடியல. ஆனால் மற்றபடி எப்போதுமே ஒரு அரசியல்வாதி பரபரப்பாக இயங்க வேண்டியவர்கள் தான். அப்படியான அரசியல்வாதியாக விஜய் வருவதில் அதுல சந்தேகம் கிடையாது. ஆனா தமிழகத்துல உள்ள முக்கிய கட்சிகள் எல்லாம் தேர்தல் அறிக்கை தயாரிப்பு குழு அமைச்சு பரபரப்பா சொல்லிட்டு இருக்கக்கூடிய நிலையில இது போன்ற விசாரணை என்பது அவருக்கான ஒரு சங்கடத்தையோ ஒரு அடுத்த கட்ட வளர்ச்சிக்கான பாதைக்கு ஒரு முட்டுக்கட்டையா இருக்காதா சார்? சங்கடமாக இருக்கும்னு நான் நினைக்கலைங்க. ஆனா அவங்க கட்சியிலயும் அவங்க தேர்தல் அறிக்கை குழு எல்லாம் போட்டாச்சு, பிரச்சார குழு போட்டிருக்காங்க. அது பொதுவாக தேர்தல் அறிக்கை நோட்டிபிகேஷன் வரதை ஒட்டி தயார் பண்ணாலே போதும். ரொம்ப ஏழியரா தயார் பண்ணணும்னு அவசியம் இல்லை. அதிமுக தேர்தல் வாக்குறுதிகள் தான் ரொம்ப ஏழியரா வந்த மாதிரி நான் ஃபீல் பண்ணேன். பொதுவாக அவ்வளவு ஏழியரா பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் விஜயை பொறுத்த வரைக்கும் கூட்டணி ஃபார்மேஷன் முக்கியம். அதற்கான பேச்சுவார்த்தைகள் அந்தரங்கமாக நடந்து கொண்டிருக்கும். இப்ப பிஜேபியே பிரதமர் வராரு, கிட்டத்தட்ட அந்த கூட்டணி அறிவிக்கப்பட்டு விடும் என்றுதான் தோன்றுகிறது. அந்த இடத்துல விஜய் இன்னும் கொஞ்சம் சரியான முறையில அரசியல் காய்களை நகர்த்த வேண்டும். ஏன்னா கீழே இருக்கிறவங்க எவ்வளவு பேசினாலும் விஜய் கிட்ட இருந்து வந்தாதான் அது ஃபைனல்னு நினைப்பாங்க.
நிச்சயமாக சார், தமிழகத்தில் உள்ள ஆளுங்கட்சி தரப்புல இருக்கட்டும் இல்லை எதிர்க்கட்சி தரப்புல இருக்கட்டும் மக்களை சந்திக்கக்கூடிய அந்த சுற்றுப்பயணத்தை தீவிரப்படுத்தியிருக்கிறாங்க. கூட்டணியை பலப்படுத்தக்கூடிய முயற்சிகள் எல்லாம் பல்வேறு விஷயங்களையும் தொடர்ச்சியாக செஞ்சுட்டு இருக்காங்க. அந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் தவிக தலைவர் விஜய் தற்போது தாமதமாக செயல்படுகிறார் அப்படின்றத பாக்குறீங்களா? அப்படிதான் நான் பாக்குறேன். ஏன்னா 1 மாசம் ஆச்சு இல்லைங்களா, ஈரோடுக்கு பிறகு 1 மாசம் ஆச்சு. தேர்தலுக்கே இன்னும் 2 மாதம் தான் வச்சுக்கலாம். நீங்க மார்ச் மாதம் கடைசி வாரம் வாக்குப்பதிவு நடப்பதற்கான எல்லா வாய்ப்புகளும் இருக்கின்றன. சரி, ஏப்ரல் 1st வீக் 2nd வீக்னு வச்சாலும் டைம் ரொம்ப ஷார்ட். பிப்ரவரி மாசம் நோட்டிபிகேஷன் இஷ்யூ ஆக போகுது. அப்படிங்கும்போது அரசியல் ரீதியாக தினந்தோறும் ஆக்டிவா இருக்க வேண்டியது ஒரு தலைவரின் கடமை. இன்னொன்று, அந்த தலைவர் வாயிலிருந்து வார்த்தைகள் வர வேண்டும், கருத்துக்கள் வர வேண்டும் என்று தொண்டர்கள் எதிர்பார்ப்பார்கள். இது ரெண்டும் ரொம்ப முக்கியம். அந்த இடத்துல விஜயோட ஆரம்ப இடத்துல இருந்தே அவர் கடைபிடிக்கிற மௌனம் என்பது சரியல்ல என்பதுதான் என் கருத்து. சார், இணைப்பில் வந்து உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்காக நன்றி சார். தவிக தலைவர் விஜய் இன்று சிபிஐ அலுவலகத்தில் 2வது முறையாக ஆஜராகி இருக்கிறார். அவரிடம் சிபிஐ அதிகாரிகள் விசாரணை நடத்த திட்டமிட்டிருக்கிறார்கள். ஹாலிடேஸ்னாலே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான். ஜிடி ஹாலிடேஸ், South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays.